மோடியோட வருகையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சிருந்தார். என்னன்னா, மோடி வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்காரு, இருந்தாலும் என்ன அதனால பயன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த வருகையை பற்றிலாம் வந்து ஏமாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், தமிழ்நாடு மக்கள் தெளிவான மக்கள் அப்படின்றத நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதை சொல்லணும். அப்போ சொல்வாரான்னு யோசிக்கணும். அவர் வரலாம், எதுவும் பயன் இருக்காது அப்படின்னா அது இருக்கா இல்லையான்றத மக்கள் ஏப்ரல் 19 அன்னைக்கு சொல்வாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மோடியோடைய வருகை குறித்து பேசும்பொழுது வந்து இந்த வேடந்தாங்கல் பறவையை போல மோடி அடிக்கடி வந்துட்டு போறாருன்ற மாதிரி விமர்சனங்கள் வராங்க. சரி, வேடந்தாங்கல் பறவையாவது வருஷம் வந்துட்டு போகுது. வேங்கை வயல்னு ஒன்று இருக்குது, அங்கே யார் போனாங்களோ எனக்கு தெரியல விஷால். ஏது மணிப்பூர் போனீங்களான்னு கேட்குறாரு. வேங்கை வயல் போனீங்களான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பேசும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பாஜகவோட பி டீம் தான் பழனிசாமி தலைமையிலான அதிமுக அப்படின்னு சொல்லி. தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, கமல்ஹாசனே பாஜகவோட பி டீம்ங்க, அவர் என்ன பண்ண போறாருன்னு மோடி அமித்ஷா அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஆமா, அவர் சொல்லதான் அவர் செஞ்சு நிற்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த பி டீமை இன்னைக்கு திமுகவோட சேர்த்துனாங்களே, அப்போ யாருக்கு பி டீம்? பாஜக தரப்புலேருந்து இந்த தேர்தலில் நாங்கள் அதிக சதவீத வாக்குகள் வாங்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்பொழுது இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் வந்து ஆட்சியெல்லாம் பிடிக்கும்னு சொல்கிறீங்க, நாங்கள் 30 வருஷமாக வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம், நான் என்ன சும்மாவா இதெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாரு. இத்தனை வருஷமாக எங்கள் கட்சி இருக்குது, இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கோம், ஆட்சியில் இருந்தோம் அப்படின்றதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாதுங்க. இனிமே என்ன பண்ண போகிறீங்க அதுதான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் த டெய்லி பஞ்ச் வலையொலியின் ஆசிரியர் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், தமிழக அரசியலை பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அந்த விமர்சனங்கள் அதிக அளவில் போய்கின்ற சூழலில் வந்து பாஜக தரப்புலேருந்து நம்ம பார்த்தோம்னா திமுகவை தான் அதிக அளவில் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதிமுக பக்கமும் கொஞ்சம் விமர்சனங்கள் அதிகமாகுதுன்னு பார்க்கப்படுது சார். ஏன்னா புதிய தலைமுறைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. அதில் வந்து சொல்லியிருந்தாரு, கடந்த முறை வந்து 2014 வந்து கோவை தொகுதியில் பாஜக அதிமுக கூட்டணி சேர்த்து, அதாவது 2 ஓட்டுகள் சேர்த்தாவே கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேலே வந்தது. ஆனால் 2019 பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்தே வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த அடி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தாரு. இப்போது பாஜக அதிமுக கூட்டணி பிரிஞ்சது சரின்றாரு சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இந்த ஓட்டு கணக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து நான் கூட்டணி பிரிஞ்சது சரி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஊழலை எதிர்த்து ஒரு இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க, டிஎம்கே ஃபைல்ஸ்னு ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி இருக்குச்ச வந்து அதிமுகவையும் கூட சேர்த்துக்கின்னு நாங்கள் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னால் டைல்யூட் ஆகிரும், எடுபடாது. சரியா? ஸோ அதனால் அதிமுகவை விட்டு பிரிஞ்சது சரி அப்படின்றத நான் ஏற்றுப்பேன். அடுத்தது, இந்த மாதிரி 14 ஓட்டு கணக்கு 19 ஓட்டு கணக்கு அப்படின்றத வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேப்பரில் போடுற கணக்கை என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. 2019 அதிமுக கூட்டணியே ஜெயிச்சிருந்துச்சு, அந்த இடத்துல ஓட்டு குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போது அதை 100% அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில். பொதுவாகவே இவங்களுடைய ஓட்டு சதவீதம் எல்லா தொகுதியிலையும் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதிமுகவிடமிருந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் முழு அளவில் நடைபெறவில்லை, அதாவது பாஜகவுக்கு. ஆமாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது முழு அளவில் நடக்கவில்லை அப்படின்னு தான் ஏற்றுக்கிறேன், தவிர நடக்கவே இல்லை அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். இது நிறைய கணக்கு இருக்குங்க. பட் எனியோ பிரிஞ்சது சரிதான் அப்படின்றதுல வந்து எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சரி, இப்போது அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இந்த வாக்காளர்கள் வந்து இயற்கையான கூட்டணின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த ஜெல் ஆகலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, 2 விஷயம். முதல்ல நீங்கள் வந்து பாஜக அதிமுக விடுங்க, ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 பேரும் அதிமுக காரங்க தானே, அப்புறம் ஏன் அவங்க ஜெல் ஆகலை? இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அப்போது யார் சிஎம், இரட்டை தலைமை ஒற்றை தலைமையா அப்படின்ற ஒரு கட்சிக்குள்ளேயே சிக்கல் இருக்கும்போது பாஜக வந்து வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சி. அண்ட் அதில் 2026 வந்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லும்போது கட்சியில் இருக்க ஒருத்தர் இரட்டை தலைமைன்னு பங்கு போடுறதையே ஏற்றுக்க முடியாதவங்களால இன்னொரு கட்சி வந்து நாங்கள் தலைமைக்கு வருவோம்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? அதனால் அது வந்து ஜெல் ஆகலை அப்படின்றது கரெக்டு தான். யார் வந்து அதிகாரத்துக்கு வருவது அப்படின்னு. ஆனால் அதிமுக, இன்றைய அதிமுக பழைய அதிமுக இல்லை, அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்.
அதனால் ஜெல் ஆகலை. கரெக்ட். அதுக்கு காரணம் வந்து யார் வந்து அந்த என்ன சொல்கிறது கூட்டணிக்கு தலைமை அப்படின்றது தான் சிக்கலுங்க. ஸோ அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேலே தமிழகத்துக்கு வந்திருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அவங்க அதிக அளவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா தேசிய தலைமைன்ற ஒரு கேள்வி இருக்குது சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இப்போ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கிட்டத்தட்ட சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் அங்கே என்னதான் வேலை பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் 80 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது. மேக்ஸிமம் அவ்வளோதான். கரெக்டாக. அப்போது அதில் வந்து ஒரு லெவலில் ரீச் ஆகிட்ட பிறகு அப்போ எங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமோ அங்கே தானே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போது ஈஸியாக இருக்க பவுலர்ஸ், அப்பா இதில் நான் எப்படியும் அடிச்சிருவோம்ப்பா, டஃப்பான பவுலர் அங்கே வந்து நம்ம ரன் எடுக்கணும். இதுதான் ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். ஸோ அவங்க பவுலிங்கில் நான் ரன் எடுக்கல அப்படின் போது அங்கே அடித்து ஆடணும் அப்படின்னு தானே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே தான் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அண்டு நிஜமாகவே இதுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஷால். இல்லை, இப்போது பாஜக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 400 தொகுதிகளும் பாஜக மட்டுமே 370 அப்படின்றாங்களா. அந்த 370ன்றது இந்த தென் மாநிலங்கள் தமிழ்நாட்டு உட்பட்டு தான் அவங்க சொல்லியிருந்தாங்களோ. ஏங்க 370 அப்படின்னும் போதும் 400ன்னும் போதும் ஒட்டுமொத்த இந்தியா தான். அப்போ அதில் தானே இதுவும் இருக்குது. இந்த மாதிரி பிரித்து கேள்வி கேட்கறதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா, பொதுவாக பாஜக வந்து வட இந்தியாவில் தான் அதிகமாக வெற்றி பெறுதுன்றதுனால இந்த விமர்சனம். யோசிச்சு பாருங்க, வட இந்தியாவில் மட்டுமே வெற்றி அப்படின்னு சொன்னால் இந்த 370 400ன்றதெல்லாம் முடியாது இல்லையா. ஸோ அப்போ இதையும் சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கணக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போது இந்த மோடியோட வருகையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சிருந்தார். என்னன்னா, மோடி வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்காரு, இருந்தாலும் என்ன அதனால பயன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த வருகையை பற்றிலாம் வந்து ஏமாற மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவான மக்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நேரடியாக வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், தமிழ்நாடு மக்கள் தெளிவான மக்கள் அப்படின்றத நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதை சொல்லணும். அப்போ சொல்வாரான்னு யோசிக்கணும். அவர் வரலாம், எதுவும் பயன் இருக்காது அப்படின்னா அது இருக்கா இல்லையான்றத மக்கள் ஏப்ரல் 19 அன்னைக்கு சொல்வாங்க. ஒரு விரலால் ஓங்கி அடிப்போம். யாரை அடிக்க போகிறாங்க அப்படின்றது ஜூன் மாதம் தான் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ரிசல்ட் வந்த பிறகு மக்கள் தெளிவாக ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்னா கரெக்டு, அவர் கன்சிஸ்டன்ஸாக இருக்காரு அப்படின்னு ஏற்றுக்கலாம். விஷால், வெயிட் பண்ணுவோமே, ஜூன் மாதம் தான். ஆனால் சார், இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் ஏன் பாஜகவை விமர்சிக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்போ அதுக்குன்னு போய் மத்திய அரசு அடிக்கவா முடியும்னு சொல்லி இப்படிலாம் இபிஎஸ் பேசினார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாகவே பாஜகவை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவதுங்க, கூட்டணியை விட்டு வெளியில் வந்தப்போ முதல்ல கொஞ்ச நாள் வந்து சாஃப்டாக தான் இருந்தாங்க. பாஜக ஆஸ் சச் அப்படி விமர்சிக்கலை, மோடி அவர்களை வந்து விமர்சிக்கலை. அவங்களுக்கு இருக்க ப்ரெடிகமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் கிடையாது. 40 சீட்டும் ஜெயிச்சாலுமே வந்து நாங்கள் தான் பிஎம்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நடுவில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் சொல்லியிருக்காரு, சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்ந்தா அவர் பிரதமர் ஆவதற்கு எடப்பாடியே ஆக வாய்ப்பு இருக்குன்ற. ஆமாம் இல்லையா பின்ன. அப்போது சொல்லிட்டு போகலாம், அது மோடியா இபிஎஸ்ஸா அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஏன்னா அந்த பக்கம் அவங்க ஒன்றும் யாரும் கிளியராக சொல்லலை இல்லையா. அதனால் கொஞ்ச நாள் ஒரு சாஃப்ட் பெடலிங் இருந்தது, பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா என்னன்னா, திமுகவில் வந்து பார்த்தீங்களா இவங்க நாளைக்கு பாஜகவோட சேர்ந்துருவாங்க அப்படின்னும் போது வேறு வழி இல்லாமல் அவங்க கேரை மாற்றி ஆட வேண்டிய கட்டாயம். ஸோ நீங்கள் பாஜகவை விமர்சிக்காமல் இருந்தீங்கன்னா, பார்த்தீங்களா பாஜகவோட பி டீம் ஜெயிச்ச உடனே நாளைக்கு அங்கே போயிடுவாங்க அப்படின்றது ஒட்டிக்கும். ஸோ இவங்க எதிர்பார்த்த வாக்குகள் என்ன சொன்னாங்க வெளில வரும்போது, மைனாரிட்டி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வெளில வந்தோம் அப்படின்னு ஓப்பனாக சொன்னாங்க. அப்போது அதுக்கு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாஜகவை தாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் விஷால், இவங்க திமுகவை தாக்க ஆரம்பித்ததே ரொம்ப லேட்டாக, அதை ஒத்துக்கிறீங்களா? அதிமுகவே திமுக லேட்டாக தான் விமர்சிச்சாங்களா? என்னங்க, அதுவும் அது ஒரு பக்கம் முன்னாடி காலை வைக்கிறது அப்புறம் பின்னாடி காலை வைக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த கிளாம்பாக்கம் விஷயத்துல எடுத்துக்கங்களேன். சிறு சிறு பிரச்சனைகள்னு தானே இவர் சொன்னார் இபிஎஸ். அதிமுக நிர்வாகிகள்லாம் போட்டு பாருங்க ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க, இப்படி ஒன்றும் இல்லாமல் திறந்து போட்டீங்க அப்படின்னு பேசி நிற்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் அப்படியே பூசி மொழிகிட்டு சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்ட்டு வந்துட்டாரு. அப்புறம் திமுகவையே இவங்க அவ்வளோ இதுவாக தாக்கலை அப்படின்னும் போது பாஜகவை தாக்கலைன்றது போய் பெரிய விஷயமா கேட்குறீங்களே விஷால்.
சார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மோடியோடைய வருகை குறித்து பேசும் பொழுது வந்து இந்த வேடந்தாங்கல் பறவையை போல மோடி அடிக்கடி வந்துட்டு போறாருன்ற மாதிரி விமர்சனங்கள் வராங்க. மோடி அவர்கள் இங்க வர்றதே வந்து திமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதா? எப்படின்னா ஏன் அந்த விமர்சனங்கள் வருது சார் திமுக தரப்புல இருந்து? அதாவது நல்லா கேட்டீங்க விஷால், எங்களுக்கு வந்து அதிமுக தான் எதிரி, பங்காளி, வாடவர். பங்காளினாலே சண்டை இருக்கும்ல. சரி, பாஜக இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எதுக்கு வந்து மோடி விமர்சிக்கணும்? இப்போ 2014 பார்த்தீங்கன்னா அப்பவும் பாஜக தனி அணியாக ஒரு சில கட்சிகளை சேர்த்துன்னு நின்றாங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க, அந்த தேர்தலும் போது திமுக அதிமுக இப்படித்தான் இருந்ததே தவிர பாஜகவும் இருக்காங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து ஆர்சிபி என்னதான் விளையாடினாலும் கட்சியில் அவங்க கப்புக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? கெயில் இருக்கும்போதே அந்த நிலைமை. அந்த மாதிரி பாஜகவும் இருக்காங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பாஜகவை எதிர்த்து யாரும் அவ்வளோ பெருசாலாம் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு அப்போ அதுலேருந்தே தெரிதல களம் மாறிடுச்சு அப்படின்னு பயம் தெரியுது உங்கள் கண்ணில் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அவர் அந்த பக்கம் போயிட்டார், கமல்ஹாசன். ஆமாம், அவர் இப்போ யாரை பற்றி சொல்லுவாரோ தெரியல. ஒரு அவர் கண்ணுலேயே அவருக்கு பயம் தெரியுதான் தெரியல, கண்ணாடி பார்த்துன்னு பேசுகிறாரா அப்படின்னு தெரியல. அதனால் இந்த வேடந்தாங்கல் பறவை அப்படின்னோடனே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. சரி, வேடந்தாங்கல் பறவையாவது வருஷா வருஷம் வந்துட்டு போகுது, வேங்கை வயல்னு ஒன்று இருக்குது, அங்கே யார் போனாங்கோ எனக்கு தெரில விஷால். இங்கேருந்து மணிப்பூர் போனீங்களான்னு கேட்குறாரு, வேங்கை வயல் போனீங்களான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா? ஆனால் சார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பேசும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பாஜகவோட பி டீம் தான் பழனிசாமி தலைமையிலான அதிமுக அப்படின்னு சொல்லி அவர்கள் இருவருக்கும் இன்னுமே வந்து அந்த கள்ள உறவு இருக்குன்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக பேச வேண்டிய காரணம் என்ன சார்? அதாவதுங்க, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில சேனலுடைய ஷிவ் அரூர்னு நினைக்கிறேன், அவர் வந்து அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாருங்க. அதில் தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, கமல்ஹாசனே பாஜகவோட பி டீம்ங்க, அவர் என்ன பண்ண போறாருன்னு மோடி அமித்ஷா அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஆமாம், அவர் சொல்லதான் அவர் செஞ்சுன்னுக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அந்த வீடியோவை இப்போ பாஜகலேருந்து சில பேர் சுத்த விட்டுனுக்கிறாங்க. ஷிவ் அரூர் இதை ட்வீட் பண்ணியிருக்காரு, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ சுற்றி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பி டீமை இன்னைக்கு திமுகவோட சேர்த்துனாங்களே, அப்போ யாருக்கு பி டீம்? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ ஒருவேளை நாளைக்கு அதிமுகவும் கூட சேர்த்துப்பாங்களா? திமுக சொல்றீங்களா? ஏன்னா கமல்ஹாசனை பாஜகவோட பி டீம்னு சொன்னாங்க, இன்னைக்கு சேர்த்துக்கினாங்க. அப்போ அதிமுக வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னா அப்போ நாளைக்கு சேர்த்துக்கணும் இல்லையா? லாஜிக் அப்படி தானே வருது. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி பிரிஞ்சாங்களே தவிர இந்த சிறுபான்மை மக்களோட ஓட்டு கவரத்துக்காக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் கூட்டணி திரும்ப சேருவாங்க அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, பிரசிடென்ட்ஸ்னு பாருங்க, யாரை பாஜகவோட பி டீம்னு சொன்னாங்களோ அவங்க இவங்க சேர்த்துக்கினாங்க. அப்போ அன்னைக்கு வந்து நீமா பி டீமா இருந்தது, இன்னைக்கு திமுகவோட இருக்கு. அப்போ இன்றைக்கு அதிமுக பி டீமா இருக்குது, அப்போ நாளைக்கு அது திமுகவோட போயிருமா? அதான வழக்கம், முன்னேற் போனபடியே பின்னேற் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கூட நடக்கலாமோ? சூசகமாக சொல்கிறாரோ? அரசியலில் இது ஒன்றா நடக்கும் விஷால். சரி, இப்போ அண்ணாமலை குறித்து இபிஎஸ் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறது மட்டும்தான் ஒரு வேலை அப்படின்ற சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இந்த ரோட் ஷோ வந்து இபிஎஸ் விமர்சிச்சார் இல்லையா, அந்த மாதிரி இபிஎஸ் ரோட் ஷோ போட்டால் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க சொன்னீங்க? அதாவதுங்க, விமானத்தில் ஏறினா பேட்டி, இறங்கினா பேட்டி அப்படின்னு. இப்போ நான் குத்துனுக்கிறேன்னா இதுக்கு பேர் என்னது? பேட்டி தானே. சில பேர் கூட சொல்லுவாங்க, என்ன இவன் எந்த சேனலில் கூப்பிட்டாலும் போயிடுறானே அப்படின்னு. கரெக்டு, கூப்பிட்டாதான் வரேன். அப்போ பேட்டி அப்படின்னா நான் நேராக அவங்க சேனலுக்கு வந்து கதவை தட்டி இருந்தாங்கப்பா என்னோட பேட்டி அப்படின்னு போட்டியை கொடுத்துட்டு போகிறதுன்னு நினச்சாரா? கூப்பிட்டு கேட்டாதான் பேட்டி. கரெக்டாக அந்த மாதிரி அவர் ஏறினாலும் இறங்கினாலும் வராங்க, மைக்கை கொண்டு வந்து நீட்டுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாரு. இவர் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்தாங்க என்னோட பேட்டி வச்சுக்கோங்க, இந்தாங்க என்னோட பேட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வர்றாரா? உங்களுக்கு தேவை டிஆர்பி. சேனலுக்கு அதானே வேணும். அது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கட்டும், வியூஸ் வேணும், டிஆர்பி வேணும். அப்போ யாரை போட்டால் வியூஸ் வருமோ அவங்கக்கிட்ட தான் பேட்டி எடுப்பாங்க. இதுக்கு வைத்தறிச்சல் பட்டால் நான் என்ன பண்ண முடியும்? ரெண்டாவது என்ன கேட்டீங்க? அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, சரி இந்த இபிஎஸ் வந்து ரோட் ஷோ விமர்சிச்சார் மோடியை. அதாவதுங்க, இபிஎஸ் அவர்கள் ரோட் ஷோ ஃபார் தட் மேட்டர் ஏடிஎம்கேல யார் எந்த ரோட் ஷோ போட்டாலும் ஆளெல்லாம் சேர்த்துருவாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. எத்தனை வருஷமாக கட்சி நடத்துகிறாங்க, எத்தனை மாநாடு போட்டுக்கிறாங்க, எத்தனை பஸ்ஸில் ஆளை கொண்டு வந்து இறங்குவாங்க, அதெல்லாம் வந்து டெம்ப்ளேட்லாம் வச்சுருக்காங்க அவங்க, அதெல்லாம் ஆள் சேர்த்துறாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஆனால் அது தானாக சேர்ந்த கூட்டமா அப்படின்றது தான் கேள்வி.
ஏன்னா இன்னைக்கு வந்து கட்சிகளையும் பெருசாக குறை சொல்ல முடியாது. ஏன்னா முன்ன மாதிரி கிடையாதுங்க. அப்போல்லாம் வந்து ஒரு தலைவர் வராரு அப்படின்னா ரோட்டில் போய் பார்த்தா தான் உண்டு. இப்போ அப்படி கிடையாது. நான் வீட்டில் உட்காந்துன்னு லைவாக பார்க்குறேன் நான். அதனால் எதுக்கு இந்த வெயிலில் கஷ்டப்பட்டுன்னு போனோம் அப்படின்னு. அடுத்தது எல்லாருக்கும் வேலை இருக்குதுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த அளவுக்கு ஒரு பிஸி அப்படின்றது கிடையாது. சொல்லப்போனால் இந்த பிஸி அப்படின்ற வார்த்தை அந்த காலத்தில் வந்து இந்த சினிமாலெல்லாம் ராத்திரி கூட பெரிய கோட்டு போட்டுன்னு வருவாங்க பாருங்கள் பணக்காரங்க. இப்படி ஒரு நாடால் முடி போட்டுன்னு வருவாங்க. அவங்க தான் பிஸி பிஸின்னு சொல்லுவாங்க. நம்மளை மாதிரி ஆளுங்களாம் பிஸின்னு சொன்னதே கிடையாது, ரைட்டா? அதனால் டைம் இருந்தது, எங்கேயாவது மீட்டிங்னா போவாங்க வருவாங்க. இப்போ அந்த யாருக்குமே டைம் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேலை இருக்குதோ இல்லையோ டைம் இல்லை. அதனால் கூட்டத்துக்கு ஆள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது கஷ்டம்தான். அதில் ஆள் கூட்டி வரப்பட்ட கூட்டமும் இருக்குது, தானாக சேர்ந்த கூட்டமும் இருக்குது. அது ஏடிஎம்கேல வந்து தாராளமாக கூட்டம் வந்துடுவாங்க. அதில் வந்து எந்த கஷ்டமும் கிடையாது. இன்ஃபேக்ட் திமுக கூட்டங்களுக்கும் அந்த மாதிரி தான். நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இருக்க இந்த சர்வெண்ட் மெய்டு வந்து திடீர்னு லீவ் போட்டுருவாங்க. கேட்டால் இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, அவங்களுக்கு ஏதோ ஒரு பழப்பம் வருது அப்படின்னு நான் விட்டுருவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்க கூட்டம் சேர்ப்பாங்க. எப்படிப்பட்ட கூட்டம், அதுதான் கேள்வி விஷயம். சார், இப்போது பாஜக தரப்புலேருந்து இந்த தேர்தலில் நாங்கள் அதிக சதவீத வாக்குகள் வாங்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் வந்து ஆட்சியெல்லாம் பிடிக்கும்னு சொல்கிறீங்க, நாங்கள் 30 வருஷமாக வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கள் என்ன சும்மாவா இதெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாரு. ஒரு இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, இல்லை இத்தனை வருஷம் கட்சி நடத்தியிருக்காங்கன்றதே ஒரு குவாலிஃபிகேஷனாக வந்து இபிஎஸ் வைக்கிறாரோ அந்த இடத்துல? அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் 72 ஆரம்பிக்கிறாருங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தது முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அவர்களால் தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. வேற யாருமே வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னு நான் சொல்லவே மாட்டேன். எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் ஆளுமை, அவரால் தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அவர் உயிருடன் இருந்த வரைக்கும் அந்த பதவியிலிருந்து அவர் அசைக்க முடியல. டிஸ்மிஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டை, ஆனாலும் மறுபடியும் அவர் பதவியில் வந்து உட்காந்தார். அவரை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆளுமையாக இருந்தார் அவர், ரைட்டா? ஸோ இவங்கெல்லாம் அதில் வந்து பங்கெடுத்துக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் எத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்தது, எத்தனை வருஷமாக கட்சி இருக்குது. இப்போ அவங்க அது ஒரு குவாலிஃபிகேஷனாக சொல்லிக்க முடியுமா? எங்களை நீங்கள் பதவியிலேருந்து தூக்க முடியுமா? தூக்கி 10 வருஷம் ஆச்சு, இனிமேல் எத்தனை 10 வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர மாட்டீங்களோ அதுவே தெரியாது. அதனால் இத்தனை வருஷமாக எங்கள் கட்சி இருக்குது, இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கோம், ஆட்சியில் இருந்தோம் அப்படின்றதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாதுங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க அதுதான். சில பேர் சொல்லுவாங்க, ஆஃபீஸில் வந்து புதுசாக ஏதாவது மாற்றங்கள் நடக்குது, ஒரு இளம் தலைமை வந்து டெக்னாலஜிலாம் அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, தம்பி நான் சர்வீஸுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, என் சர்வீஸ் கிடையாது உன் வயசு அப்படின்வாங்க. அது என்ன பண்ண போகிற நீ, இப்போ இருக்கிறதுல நீ என்ன கிழிக்க போகிற சொல்லு அப்படின்வாங்க, ரைட்டா? அதனால் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்ததெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்க முடியாது. இனிமேல் நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்களா, அப்படி வந்தால் அது குவாலிஃபிகேஷன் விஷயம். சரி, வர 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக வந்து தமிழகத்துக்கு வராரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் ஒரு மாநிலத்துக்கு போகிறாரு அப்படின்னா நிச்சயமாக அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு போவார். அதாவது ஒரு வெற்றிக்கானவோ அல்லது அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுவார்னு சொல்லுவாங்க. இந்த வருகை அப்படின்றது அவர் எதை மையமாகப்படுத்தி வராரு சார்? அதான் சொன்னாங்கல்ல, வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதுக்காக எல்லா அமைச்சர்களும் வராங்க. அப்போது இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் லெவலில், சப்கான்ஷியஸ் லெவலில் ஓட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது, மக்களிடையே சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம். ஏன்னா பாருங்க, இத்தனை மத்திய அமைச்சர்கள் வராங்க அப்படின்னும் போது ரைட்டு, நம்ம எம்பியும் வந்து எப்படியும் அவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆளுங்கட்சி எம்பியாக இருந்தால் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் போலுக்குது. நம்ம ஊருக்கு அது கொண்டு வரலாம், இது கொண்டு வரலாம். 14 அவங்க இருந்தாங்க, 19 இவங்க இருந்தாங்க, ஒட்டுக்காக தூக்கி கொடுத்தவங்க கூட ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இந்த தடவை இந்த புதியதாக மார்க்கெட்டுக்கு வந்துள்ள சோப்பு இந்தியா முழுக்க நல்ல வெளுன்னு வெளுத்து நிற்குது, நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஜனங்களுக்குள்ள ஒரு ஐடியா வரலாம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு பயணமாகவும் நான் பார்க்குறேன் விஷயம். ஆனால் சார், பாஜக தரப்பில் ஒரு மைனஸ் என்ன பார்க்கப்படுதுன்னா, வரக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஸோ தேசிய அளவில் வந்து ஒரு தமிழ் ஃபேஸ் அப்படின்றது அங்கே இல்லைன்றது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்கா சார் பிஜேபிக்கு? ஐயா, நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு தேசிய அளவில் இருக்க தமிழ் தலைவர்கள் யாரையாவது இங்கே அமிச்சாங்கன்னா இருங்க. இப்போது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா? இப்போ ஆந்திராவுக்கு போகிறாங்க, அதே மாதிரி கேரளாவுக்கு போகிறாங்க. அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஹிந்தி பேசக்கூடிய தலைவர்கள் தான் போகிறாங்க.
அதே மாதிரி அங்கே இருக்கிற கேண்டிடேட்ஸ் கேரளாவில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி இருக்கார், அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் தேசிய தலைவர்கள்னு போகும்போது மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள், அங்கே ஒன்றும் பிரச்சனை வரலையே, அங்கே ஒரு வித்தியாசமாகவே பார்க்கலையே. அஸ்ஸாம் போகிறாங்க, பெங்கால் போகிறாங்க, அங்கெல்லாம் போயிட்டு என்ன பெங்காலிலியா பேசுகிறாங்க, அவங்க பாட்டு ஹிந்தியில் தானே பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. இங்கே தான் அது என்னவோ ஒரு பெரிய இது மாதிரி பேசியிருக்காங்க, தமிழ் தலைவர்களே இல்லை, இந்திய தலைவர்கள்ங்க. இந்த மாதிரி நீங்கள் வளர்ந்தீங்கன்னா தான் அப்போ நாளைக்கு நம்ம தலைவர்கள் மற்ற மாநிலங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ அவங்கெல்லாம் இங்கே வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் எத்தனை பேர் மற்ற மாநிலங்களில் போய் பேசினா கூட்டம் வரும் எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும். காமராஜர் அவர்கள் இருந்தார், இந்தியா முழுக்க அவர் சொல்கிறத கேட்டாங்க. அந்த மாதிரி தலைவர்களாக தமிழர்கள் உருவாகணும்னு பார்க்காம நீங்கள் என்ன தமிழ் தலைவர்கள் எல்லாம் வட இந்திய தலைவர்கள் அப்படின்னா அப்புறம் குண்டு சட்டிலேயே குதிரை விட்டுருக்க வேண்டியது தான். நாம் இந்தியா முழுக்க போகக்கூடிய ஒரு ஆளுமையாக வர வேண்டும். அந்த மாதிரி யார் வராங்க? ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணுங்களேன். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் நன்றி சார். நன்றி விஷால்.